நடிகர் விஜய் நீட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு சிறந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். யாரும் எக்ஸாம் எழுதாம விட்டா நீட் தானா ஒழிஞ்சிரும்ல. டிஸ்ட்ரிக்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து செஞ்சு நமக்கான சீட் ஒதுக்கிட்ட 50% 69% உயர்த்தி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையர் பிற்படுத்தப்பட்டோர் தனித்தனியா ஒவ்வொரு பிரிவினருக்கும் உள்ளொதுக்கீடு கொடுத்து குடும்பத்துல முதல் பட்டதாரிக்கு கட் ஆஃப்ல 4 மதிப்பெண் வரை கூடுதலாக கொடுத்து வருடம் 40,000 ரூபாய்ங்கிற விதத்துல 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து ஏழை, பணக்காரன், கூலி தொழிலாளி, விவசாயி மகன் என அனைத்து தரப்பு மக்களின் மாணவ மாணவிகளை ஒரு மருத்துவராக்கி பாஜக ஆளும் மாநிலத்துல 7,000 பேத்துக்கு ஒரு டாக்டர், 6,000 பேத்துக்கு ஒரு டாக்டர்ங்கிற விதத்துல இருக்கும்போது தமிழ்நாட்டில தான் வெறும் 264 பேத்துக்கு ஒரு டாக்டர்ங்கிற விதத்துல இருந்து ஒரு மாபெரும் மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகமும். இன்னைக்கு இந்தியாவோட மாபெரும் மருத்துவ தலைநகரமா இருப்பது தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மாபெரும் இந்த மருத்துவ கட்டமைப்பை சிதைக்கும் விதமாகவும் மாநில சுயாட்சிக்கு எதிராகவும் கொண்டு வந்த மாபெரும் மோசடி தான் நீட் எனும் சமூக அநீதி. ஒரு வெட்டியானின் மகன் டாக்டர் ஆயிட்டா அடுத்த தலைமுறைக்கு வெட்டியான் தொழில் யார் பாப்பா என்ற பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்ன அதே கருத்தை தான் நடிகர் விஜயும் சொல்லி இருக்கிறார். கூடிய சீக்கிரம் உங்க சாயம் வெளுத்துரும் போல நடிகர் விஜய்.